இப்போ ஃபவுண்டேஷன் அகரம் நல்லா இருக்கு. ஆனால் நாங்கள் சின்ன வயசில் பார்க்கும்போது அந்த எஸ்எஸ்எல்சி படிக்கிறவங்க 1980 ஸ்டார்ட் பண்ணோம். அந்த டைம்லலாம் நாங்கள் தினத்தந்தி பேப்பர் பார்ப்போம். ஆமாம் ஆமாம். அந்த வித்து எப்படி உங்களுக்கு அது தோணுச்சு? அதெல்லாம் பெரிய மேட்டர் கிடையாது. ஸ்கூலில் படிக்கும்போது வந்து ப்ரைவேட் படிக்கிறது படிக்கும்போது 1ஆம் கிளாஸ் ரூபா, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் கிளாஸ் 3 ரூபா, 4ஆம் கிளாஸ் 4 ரூபா கலைஞர் படிக்கூட அந்த மொட்டை மட்டத்தில் படிக்கும்போது. வாத்தியார் பேர் கல்யாணசாமி நாடின்னு பேர். அவர் அந்த காலம் இன்டர்மீடியட்டில் மேத்ஸில் ஃபஸ்ட் வாங்கினவர் 1940 முன்னாடி. 1ஆம் கிளாஸ் 1 ரூபா வாங்குறாரு, 2ஆம் கிளாஸ் 2 ரூபா, 3ஆம் 4 ரூபா. இது முடிச்சுட்டு இதில் 3ஆம் கிளாஸ் படிக்கும்போது 3 ரூபா கொடுக்கணும். நான் 2ஆம் கிளாஸ் படிக்கிறேன். 2 3 5 ரூபா ஆகி போச்சு. ஒரு பவுன் விலை இப்போ 1 லட்சம் ரூபா இன்றைக்கி. அப்போ வந்து 12 ரூபா, வெறும் 12 ரூபா. 12 ரூபாய்னா இப்போ 3 2 5 ரூபாய்க்கும் போது ஆஃப் சவரன் விலை வருது. ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது மாதம் அரை சவரன் என்னால் கொடுக்க முடியாத காட்டு வேலை செஞ்சுருக்கேன்னு எங்கள் அம்மா வந்து எங்கள் அக்காவை நிறுத்திட்டாங்க. எங்கள் அக்கா வந்து 3ஆம் கிளாஸ் மேலே படிக்கவே இல்லை. 78 வயசு வாழ்ந்து செத்து போயிட்டாங்க. வாழ்நாள் முழுக்க அந்த 3ஆம் கிளாஸோட சரி. நான் இது முடிச்சுட்டு சூலூர் பள்ளிக்கூடத்துக்கு போனேன். அப்போ வந்து அரசு பள்ளிக்கூடம் ஃப்ரீயெல்லாம் கிடையாது. 5 6 7 8 2,25 ரூபா ஃபீஸு. மாதம் 6 7 8 2,25 ரூபா ஃபீஸு. 9 10 11க்கு 5,000 ரூபா ஃபீஸு. ஸோ நான் மொத்தமாக இந்த 1ஆம் கிளாஸ் ஆரம்பித்து பார்த்தோன்னா 385 ரூபா தான் எனக்கு எஸ்எஸ்எல்சி படிக்கிறதுக்கான ஃபீஸ் நான் கட்டணும். 385 ரூபா மொத்தம் ஃபீஸ். இதில் நான் படிச்சிட்டேன். இன்றைக்கி ப்ரீகேஜி படிக்கிறதுக்கு 2,50,000 ரூபா கேட்குறாங்க குழந்தைக்கு. நியோமேட்டின் ஹேர் க்ரோத் லோஷன். இது சாதாரணமான ஹேர் ஆயிலை விட பல மடங்கு வேகமா ஊடுருவி முடி கொட்டுறது, அடர்த்தியின்மை, சிறுவயது வழுக்கை போன்ற பிரச்சனைகளை தடுத்து முடி அடர்த்தியா வளர உதவுது.